தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் சீரழியக்கூடிய விஷயம் போதைப்பொருள் புகைப்பிடித்தலுக்கு தான். இதுக்கு அடிமையாகி தான் தமிழக இளைஞர்கள் வந்து சீரழிகிறாங்க. அவங்க குடும்பமும் இதனால் பாதிக்கப்படுது. பல பெண்கள் வாழ்க்கையும் இதனால தான் சீரழியுது. இதை வந்து தடுக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு முற்றிலும் பாடுபடுறது மற்றொரு ஐயா மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். போதைப்பொருளை பயன்படுத்துறது போல் வந்து நடிகர்கள் நடிக்கக்கூடாது, கிரிக்கெட் மைதானத்தில் வந்து போதைப்பொருள் விற்பனைக்கு ஊக்குவிக்கிற வகையில் எதையும் விளம்பரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கண்டனங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு மது விற்பனைக்கான விளம்பரம் போல் அந்த டிஷர்ட்லேயும் விளம்பரம் பொருந்திருந்ததையும் மைதானத்தை சுற்றி விளம்பர பதாகைகள் வச்சிருந்ததையும் பார்த்துட்டு பசுமை தாயகம் அமைப்பு மூலயமா பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி கண்டனங்களை தெரிவித்தாங்க. இந்த ஐபிஎல் மேட்ச்சில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த டிஷர்ட்டை போட்டிருப்பாரு. ஆளும் அரசில் உள்ள இவங்களே வந்து இதை ஊக்குவிக்கிறது போல் பண்ணக்கூடாது, இவங்க தான் இதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, விளையாட்டுத்துறைக்கும் வந்து கடிதங்களை எழுதினாங்க இது போல் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த இளைஞர்கள் பெரிதும் இந்த திரைத்துறை, விளையாட்டுத்துறைக்கு தான் அடிமையாக இருக்காங்க. அவங்க மேலே உள்ள ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க, ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்காங்க. அவங்கள பார்த்து இளைஞர்கள் கெட்டக்கூடாது. இன்றைக்கி இந்தியா ஒரு விளையாட்டுத்துறையில் மேம்பட்டுக்கிட்டு வருது, பலரும் சாதனை படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாதனை வந்து வீணாடக்கூடாது. இப்படி அரசாங்கமே வந்து இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய வகையில் இந்த விளம்பரங்களை பயன்படுத்துவது தவறு, ஊக்குவிப்பது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 22ஆம் தேதி நடக்கக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து மது மற்றும் போதைப் பொருளுக்கான விளம்பர பதாகைகள் எதுவும் வைக்கக்கூடாது, விளம்பரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஐபிஎல் அமைப்புக்கு ஆணையிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இந்த ஒரு நற்செயலை முன்னெடுத்தது மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அந்த வகையில் இளைஞர்கள் இந்த மது போதைக்கு அடிமையை சீரழியக்கூடாது, கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேறணும், அவங்க திறமையால் விளையாட்டுத்துறையிலையும் முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த இந்த செயல் மிகவும் பாராட்டுக்குரியது. இதை வந்து ஐபிஎல் நிறுவனத்திற்கு ஆணையாக தெரிவித்த மத்திய அரசுக்கும் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழக இளைஞர்கள், மகளிர்கள், தமிழக குடும்பங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் நற்செயல்கள் செய்கிறதால தான் இவரை வந்து சாதி கட்சியாக சித்தரிப்பாங்க. இது வந்து சாதி மக்கள், அதை சார்ந்த இளைஞர்களுக்கான நல்லது மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழக மற்றும் இந்திய இளைஞர்களுக்கான நல்லதாக தான் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செஞ்சுட்டு வராரு. அவரோட திறமையை பாருங்கள், அவரோட செயல்பாடுகளை பாருங்கள், மக்கள் உங்களுக்கே நல்லா புரியும்.